வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் சேனல். இன்றைக்கி இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் சார் வந்து ஆஃப்டர்நூன் ஆடியோ மொத்தம் 10 ஆடியோ கொடுத்துருக்காங்க. அந்த ஆடியோ ரிலேட்டடாக அந்த 10 கொஷினுக்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு என்ன கொஷின்னா, ஐடி அன்லாக் ரிலேட்டட். மொத்தம் 10,000 பேர் வந்து மெயில் போட்டிருக்காங்க. அதில் 200 மெம்பர்ஸ் மட்டும் ராங்காக மெயில் அனுப்பியிருக்கீங்க. உங்களோட நீங்கள் மெயில் அனுப்புகிறீங்க எஸ்பிஓக்கு அப்படின்னா உங்கள் நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி இதை மட்டும் கன்ஃபார்மாக நீங்கள் அனுப்புனா மட்டும்தான் உங்களுக்கு என்ன இஷ்யூங்கிறத நெக்ஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணி அனுப்புனா மட்டும்தான் உங்கள் இஷ்யூ கிளியர் ஆகும். அதில் ஒரு 10,000 பேரில் ஒரு 200 பேர் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு திரும்பவும் நீங்கள் மெயில் போடுங்க. அடுத்தது வந்து வெப்சைட் மெயின்டெனன்ஸ். நம்ம பழைய மெம்பர்ஸ்க்கு தெரியும், வெப்சைட் எஸ்பிஓ வெப் org.in அந்த வெப்சைட் வந்து அன்லாக் பண்ணியிருக்காங்க. அன்லாக் இல்லை, வேறு ஒருத்தங்க அதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போயிட்டு அதில் தேவையில்லாமல் அந்த வெப்சைட்குள்ளே என்னமோ போகாதீங்க. நம்ம நியூ வெப்சைட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து ரீஃபண்ட் ரிலேட்டட் வந்து என்ன விஷயம்னா, யார் யார் வந்து ரீஃபண்ட் கேட்டிருக்கீங்க, மெயில் போட்டிருக்கீங்க, அவங்களுக்கு பாதி பேருக்கு வராதவங்களுக்கு கண்டிப்பாக வரும். எஸ்பிஓ ஓப்பன் ஆனோடனேயே கண்டிப்பாக ரீஃபண்ட் ரிலேட்டட் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துடும். அடுத்தது வந்து வித்ட்ரால் ரிக்வெஸ்ட் வந்து இந்த வீக் எண்டுக்குள்ளேயே நம்ம வந்து வித்ட்ரால் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. வித்ட்ரால் ரிலேட்டட் வந்து என்னென்னா, நம்மளோட டேஷ்போர்டில் அமௌண்ட் 0 பண்ணால் மட்டும்தான் நம்ம நியூ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது 0 பண்ணியிருக்கணும். நியூ ஒர்க்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட டேஷ்போர்டு வந்து 0வில் இருக்கணும். அதனால் எல்லோரும் இந்த வீக்கெண்ட் இல்லை வந்து மண்டே, அடுத்த மண்டே நம்ம வித்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சார் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அன்வான்டட் இந்த லிங்க்கெல்லாம் நம்ம வந்துட்டு வெப்சைட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு டெலகிராம் லிங்க்கு இல்லை ஏதாவது ஒரு வெப்சைட் லிங்க் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கன்னா அதை நம்ம அன்வான்டாக போய் டச் பண்ணி தேவையில்லாத ப்ராப்ளத்தில் மாட்டிக்கக்கூடாது. அடுத்தது அப்ரூவல் லெட்டர் இன்னும் 1 or 2 டேஸில் வந்துடும். வந்தோடனேயே நம்மளோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பிளான் பப்ளிஷ் வந்து இன்னும் 1 or 2 டேஸில் அப்ரூவல் லெட்டர் வந்த உடனேயே சாட்டர்டே அண்ட் சண்டே, இந்த வீக் சாட்டர்டே சண்டே இல்லைனா மண்டே என்ன பிளானுங்கிறத பப்ளிஷ் பண்ணுவார் சார். அடுத்தது வந்து நம்ம எஸ்பிஓ ஏன் ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம போடுற ஆடியோவை கேட்குறதில்ல. அப்பையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியும். என்னென்னா, நம்ம சார் போடுற ஆடியோவை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் எஸ்பிஓ பற்றி புரிஞ்சிக்க முடியும். அது கண்டிப்பாக எல்லோரும் ஆடியோ கேளுங்க. கேட்டால் மட்டும்தான் எஸ்பிஓ பற்றி புரியும். அடுத்தது வந்து ஐடி ட்ரான்ஸ்ஃபர் ரிலேட்டட் வந்து யாராவது ஐடியை மாற்றி தரணும் அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா, அந்த ஐடிக்குள்ள மெயில் ஐடியிலேருந்து யாருக்கு மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டாஃப் ஐடி, உங்கள் நேம் அதை டைப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை எப்படிங்கிற வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். அடுத்தது வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறவங்க ஃபேக் எஸ்பிஓ பற்றி ஃபேக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடாதீங்க. கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் வீடியோ போடுங்க அப்படிங்கிறத சார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக எஸ்பிஓ ஓப்பன் ஆகும். வெயிட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.